சரிகமப சீனியர் சீசன் 4ஓட எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ரோட்டு ஃபினாலே ரவுண்ட்ல வந்துட்டு காத்திருக்கும் இசை சிம்மாசனத்துல வந்துட்டு எந்த போட்டியாளர் முதலாவதாக ஏற போறாங்கன்றத பாக்குறதுக்கு எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இந்த ஒரு ரவுண்ட் வந்துட்டு நம்மளுடைய எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்யல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னா யாருமே வந்துட்டு இறுதிப் போட்டிக்கு வந்து தெரிவாகவில்லை என்ற ஒரு சோகமான ஒரு விஷயம் தான் வந்துட்டு இந்த ஒரு ரவுண்ட்ல வந்து நடந்திருந்தது. எதனால இந்த மாதிரியான ஒரு நிலை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய இந்த சரிகமபா சீசன் 4ஓட போட்டியாளர்கள் எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதத்துல நிறையவே டேலண்ட் இருக்கக்கூடியவங்க தான். எல்லாருமே வந்துட்டு சூப்பரா பாடக்கூடிய போட்டியாளர்கள். வழக்கமா வந்துட்டு ஒவ்வொரு ரவுண்ட்லயுமே வந்துட்டு ஒரு 5-6 கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் நாங்க. ஆனா இந்த வாரம் வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு நிலைமை அமைஞ்சுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வார ரவுண்ட்ல வந்துட்டு 3 கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கிடைச்சிருந்தது. நம்மளோட நல்லா பாடக்கூடிய போட்டியாளர்கள், பிடிச்ச போட்டியாளர்கள், கண்டிப்பா அவங்கலாம் கோல்டன் அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து காத்திருந்த போட்டியாளர்கள் நிறைய பேர் வந்து இந்த வாரம் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் எடுக்கலன்றது ஒரு கவலையான விஷயமாகவே வந்து இருந்தது. இந்த 12 பேர்ல வந்துட்டு யாருக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கிடைத்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ரவுண்டோட முதல் நாள்ல வந்துட்டு ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் கோல்டன் கிடைச்சிருந்தது. அது நம்மளுடைய மகளின் பிரதி. அதே போல 2வது நாள் வந்துட்டு 2 பேருக்கு தான் வந்து கிடைச்சிருந்தது. ஒண்ணு வந்து நம்மளுடைய ஸ்வேதா, மற்றது வந்து ஸ்ரீயபார்கவி. மொத்தமாக வந்து இந்த 12 பேர்ல 3 போட்டியாளர்கள் தான் வந்து கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ பெற்றிருந்தாங்க. யாருமே வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நடுவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு ரவுண்ட் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் ரவுண்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இது வந்து வழமையாக இருக்கக்கூடிய ரவுண்ட் மாதிரி இருக்கிறது. வழமையா இருக்கக்கூடிய ரவுண்ட்ல இருக்கிற ஸ்ட்ரக்சர பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வழக்கமா வந்துட்டு நம்மளுடைய போட்டியாளர் வந்து ஒரு பாடல தெரிவு செய்வாங்க. அந்த பாடல்ல இருக்கக்கூடிய ஒரிஜினல் இசைக்கு ஏத்த மாதிரி அந்த பாடல பாடி முடிச்சுருவாங்க. இதுதான் வந்து வழமையா நடக்கக்கூடிய மாதிரியாக இருக்கு. முக்கியமா அந்த பாடல்ல இருக்கிறத அப்படியே பாடினா போதும் என்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா இந்த வாரம் வந்துட்டு அதை எல்லாமே ரீஅரேஞ்ச் பண்ண மாதிரியான ஒரு சுற்றாக தான் இருந்தது. புதுசா கிரியேட் பண்ணி அதுல எங்க தொடங்கணும், எங்க முடிக்கணும் என்ற விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு எல்லாமே புதுசா இருந்தது. அதுவுமே வந்து நம்மளுடைய போட்டியாளர்களுக்கு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. உண்மையாகவே வந்துட்டு ஒரு அழகான லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு ரவுண்டாக தான் இந்த ஒரு ரவுண்ட் இருந்தது. அதனால தான் இந்த வாரம் வந்துட்டு நம்மளுடைய போட்டியாளர்கள்ல நிறைய பேர் வந்துட்டு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் எடுக்க முடியாமல் போனது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுவும் இந்த ஒரு ரவுண்ட்ல நம்மளுடைய ஸ்டீபன் தேவசி அவங்க பியானோ வாசிக்க நம்மளுடைய போட்டியாளர்கள் எல்லாருமே பாடியிருந்தாங்க. அதை பார்க்கும்போதே அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஸ்டீபன் அவங்களுமே கூட நம்மளுடைய போட்டியாளர்கள் வந்துட்டு அவ்வளவு என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாரு. அவரு பியானோ வாசிக்கும் போதே சூப்பரா பாடிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய போட்டியாளர்களை திரும்பி பார்த்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ற மாதிரியான நிறைய ரியாக்ஷன்லாம் கொடுத்திருப்பாரு. பார்க்கும்போதே அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருந்தது. இருந்தாலுமே இது ஒரு அழகான லேர்னிங் ரவுண்டா மட்டுமே போனதுதான் வந்து கொஞ்சம் கவலையாக இருந்தது. ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த சிம்மாசனத்துல யாரு ஏறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆவலை வந்து இந்த ஒரு ரவுண்ட் வந்துட்டு நமக்கு பூர்த்தி செய்யாது ரொம்பவும் கவலையாக தான் இருந்தது. ஆனா இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இதுல 3 பேர் தான் வந்து கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்திருந்தாங்க. இந்த 3 பேர்ல வந்துட்டு ஒருத்தர் இறுதி சுற்றுக்கு போவாரு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா இந்த ரவுண்ட்ல நம்முடைய மகளின் பரிதி தான் போவாரு என்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தாங்க. மகளின் பரிதி இவ்வளவு அற்புதமா வந்து "என்னவளே" என்ற பாடலை வந்து பாடியிருந்தாரு. அதுவும் அவங்களும் நம்முடைய ஸ்டீவன் அவங்களுமே வந்துட்டு பார்த்து பார்த்து அந்த பாடிக்கிற அந்த ஒரு ரியாக்ஷன்லாம் வந்துட்டு வேற லெவல்ல இருந்தது. ஒரு பிளேபேக் சிங்கர் மாதிரியே நம்மளுடைய மகளன் வந்து சூப்பரா பாடி ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்திருந்தாரு. அவர் வந்து நம்மளுடைய நடுவர்கள மட்டும் இல்ல, ஜுவன் அவர்களையுமே வந்துட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் வேற இவர் முதலாவது ஹம்மிங்லயே அப்படி கொக்கி போட்டு இழுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்ல வைக்கிற அளவுக்கு சூப்பரா பாடியிருந்தாரு நம்மளுடைய மகளன் பிரதி. கண்டிப்பா வந்துட்டு இந்த ஒரு வாரத்துல அந்த இசை சிம்மாசனத்துக்கு செல்லக்கூடிய முதலாவது நபரை தெரிவு செய்திருந்தா மகளன் பிரதி தான் கண்டிப்பா தெரிவு செய்யப்பட்டிருப்பாரு. இருந்தாலும் இந்த ஒரு ரவுண்ட்ல வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடுவர்கள் எதிர்பார்த்த மாதிரி கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ், அதுவும் ஃபைனலுக்கு போற அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து யாருமே கொடுக்கல, எதிர்பார்த்த அளவுக்கு வரல என்ற
ஒரு காரணத்தால இந்த ஒரு ரவுண்ட ஹோல்ட் பண்ணி அடுத்த வாரம் வந்து கண்டிப்பா ஒருத்தவங்க போவாங்கன்றது வந்து நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி நடுவர்கள் சொல்லியிருக்காங்க. நாங்களும் அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு ரவுண்ட நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா, யாருடைய பாடல் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.